ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரம்யா ஸ்பந்தனா அப்படின்றவங்களுக்கு தான் பிறந்த நாள். ஸோ அவங்க தமிழ் ஆக்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க கர்நாடகால அவங்களோட பார்லிமெண்ட்ல ஒன் ஆஃப் த மெம்பராகவும் இருக்காங்க. அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குத்து படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. குத்துல இருக்கிற ஹீரோயின் எவ்வளோ அழகாக சார்மிங்காக ஒரு ஹோம்லியாக எவ்வளோ ஒரு கேங்ஸ்டரோட டாட்டராக அவங்க இருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து அவங்க பொல்லாதவன் படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்தாங்க. அந்த படத்தில் செம்ம காமெடி சீன்ஸ்லையுமே அவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்க லவ்வை பயங்கரமாக இது பண்ணுவாங்க. தனுஷ் சார் அவங்களோட அவர் அந்த மாதிரி ஒரு டீனேஜ் பாயில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாருன்ற ரெண்டுமே பயங்கரமாக போயிருக்கும். அதை தொடர்ந்து அவங்க பயங்கரமாக வாரணம் ஆயிரம் அப்படின்ற ஒரு படத்தில் ரெண்டாவது ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோயின் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்றது வாரணம் ஆயிரம் படத்தோட இருக்கிற ஃபேன்ஸ்க்கு பயங்கரமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கெரியரை தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு கொடுத்துட்டு அண்ட் கர்நாடகாலையுமே அவங்களோட கன்னடா ஃபிலிம்ஸ் பயங்கரமாக அவங்க கெரியர்லேயுமே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் என்ன ஏஜ் ஆக போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 43 ஏஜ் ஆக போகுது. 43 வயசு ஆக போகுது. யாராலையுமே நம்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி குத்து படத்தில் பார்த்த ஹீரோயினுக்கு இப்போ 43 வயசா அப்படின்றது. ஸோ ரசிகர் மத்தியில் பயங்கரமாக அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிட்ருக்காங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.